வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/6/2025 வைகாசி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வாகனங்களுக்கு விதைகள் காட்டாமல் இருந்தால் போதும். எழுந்தவுடன் காலையில் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி உங்களை உற்சாகப்படுத்தும். சந்திராஷ்டம் இருப்பதனால் எழுந்தவுடனே வேலையில் செல்லாமல் உடனடியாக ஃபோனில் உட்கார்ந்து நோண்டாமல் உங்களை தெம்பெறி செய்யும் அளவுக்கு மெடிடேஷனோ உடற்பயிற்சியோ மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஆத்ம ரீதியான அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல விஷயத்திற்கு அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் யோகமும் அனுகூலமும் காணப்படும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உணர்ச்சி வசப்படாமல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். டக்கென்று நீங்கள் நினைத்த ஒரு காரியம் ஜெயம் ஏற்படுவது ஆச்சரியத்தையும் பேராச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தட்டுப்பாடு தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் புது பொறுப்புக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய வெற்றிகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பெரிய அளவுக்கு சுவாசிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் மனம் நோகாமல்
எல்லாவற்றிலும் பார்த்து கொள்வது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு எதிர்பார்த்த பண அமைப்பு முதலீடு செய்வதும் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக டக்கு எனக்கக்கூடிய ஆச்சரியம் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்திலும் தடைகளும் தேவையில்லாத பதட்டமும் காணப்படும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடைமைகள் விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருப்பது ஏற்றமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.